Good morning. Before we start class, I am going to ask some questions. Do you know the total population of our country? How many students are in our school? How many hair in your head? Do you know the answer? We don't know the correct answer of these questions, but we can say some approximate answers. Yes, like in our school, how many students? We don't know how much கரெக்டாக எவ்வளோ அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் 1000 ஆர் 1500 ஆர் 2000 சம் லைக் தட் அப்படி சொல்லுவோம். ஸோ அபவுட், approximate, nearly இந்த மாதிரியான வேர்ட்ஸ். These words are related to estimate. Yes, estimation. இந்த எஸ்டிமேஷன் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம அபவுட், அப்ராக்சிமேட்லி, நியர்லி அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ இன் திஸ் சாப்டர் we are going to see estimation of numbers, estimation of sum and difference, like that. Example, estimation of numbers. Example 1.12. Round off the number 8436 to the nearest hundreds. அதாவது இந்த 100க்கு நியரஸ்ட்டாக ரவுண்டட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் we draw one number line. They ask only hundreds, so we take 100. 400 to 500. 400 500க்கு பிட்வீன் சென்டராக எந்த நம்பர் இருக்கும், 450 இருக்கும். ஸோ in our question 8436, this number 436 is less than 450 mean it is nearest to 400. Suppose this number is more than or greater than 450 means 8436 is nearest to 500. Hence, see, 436 is less than 450. Hence, 8436 is rounded off 8400. புரியுதாப்பா? 450 விட லெஸ் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா 400 நியரஸ்ட் டு 400. சப்போஸ் 450 விட கிரேட்டர் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா நியரஸ்ட் டு 500. ஹியர் 436 is less than 450, so we take 8400. Example 1.13. Round off the number 78,794 to the nearest 1000. In this question they ask only 1000, so we put a number line. We take a number line 78,000 to 79,000. 78,000 to 79,000. In the center of this number line 78,500. In our question, okay, see, 78,000 to 79,000. In our question they give 78,794. this number is greater than 78,500. இந்த நம்பர் லைனோட சென்டரில் இருக்கிறது என்னது, 78,500. இந்த நம்பரை விட நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிற நம்பர் கிரேட்டர் தென்னாக இருக்குது. ஸோ 78,794 is nearest to 79,000. Estimation of sum and difference. Example 1.14. The amount deposited by a gold merchant in his bank account in the month of January is
rupees 17,53,740, and in the month of February is 15,34,300. Estimate the sum and difference of the amount deposit of the nearest 1000. Solution: they solve this problem. They ask addition and subtraction, sum and difference of this two amount and this amounts nearest. அதாவது இந்த ரெண்டு நம்பரோட ஆக்சுவல் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் அண்ட் சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ்டிமேட் இது ரெண்டு நம்பரோட எஸ்டிமேட் வேல்யூக்கும் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. they did it in same table. ஒரே டேபிளில் அடிஷனையும் சப்ராக்ஷனையும் பண்ணியிருக்காங்க. சொல்யூஷன்: ஆக்சுவல் அமௌண்ட், எஸ்டிமேஷன் அமௌண்ட். அமௌண்ட் டெபாசிட் இன் ஜான்வரி மந்தில் அவங்க எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்க? 17,53,740. அவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நியரஸ்ட் டு 1000. அப்போ நம்ம எங்கே பார்க்கணும்? ரவுண்டட் ஆக்கிறதுக்கு 1000 தான் பார்க்கணும். ஹியர் 3,740. 3,740 மீன்ஸ் 3,500 விட greater than இருக்குது. ஸோ we take 17,54,000. ஓகே, 3,500 தாண்டி போனனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 54,000 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் அமௌண்ட் டெபாசிட் இன் ஃபிப்ரவரி மந்தில் என்ன பண்ணியிருக்காங்க? 15,34,300 rupees டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் வேல்யூ we want to take estimate. 4,300 means less than 4,500. So we take only 4,000. 15,34,000 rupees. Total amount deposit. Total amount means add பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் போட்டிருக்காங்க. எஸ்டிமேட் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் போட்டிருக்காங்க. தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அமௌண்ட் டெபாசிட். இந்த ரெண்டு நம்பருக்கும் இது வந்து அடிஷனோட ஆன்சர். இதை நீங்கள் இப்போ மறந்துடணும். நெக்ஸ்ட் we take this two numbers, difference between this two number, actual value difference here, estimate value difference here. ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டையும் ஒரே டேபிளில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எஸ்டிமேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் குவஷன். நம்ம லாஸ்ட் போன எக்ஸாம்பிள் வந்து எதுக்கு பார்த்தோம்? அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் பார்த்தோம். இதில் வந்து மல்டிபிள் அண்ட் டிவிஷனுக்கு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.15. இஃப் த காஸ்ட் ஆஃப் ஏ காப்பி ஆஃப் திருக்குறள் புக் இஸ் rupees 188, then find the estimate cost of 31 copies of such book. Note: find the rounded value of 188 to hundreds and 31 to tens and then find the result. அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இது மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும். நம்பர் ஆஃப் புக். ஃபர்ஸ்ட் we draw a table, actual value, estimate value, number of book. How many books? காஸ்ட் ஆஃப் புக்ஸ். ஒரு புக்கோடைய ரேட் வந்து 188 rupees. தென் estimate of 188 is 200. number of copy, actual value 31 nearest to 30. then total amount multiply பண்ணியிருக்கோம். multiply பண்ணால் actual value 5,828 rupees. estimate value rupees 6,000. example 1.16. it's for division. find the estimate value of 5,598 divided 689. actual அவங்க கொஷின் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்தீங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் 5,598 நியரஸ்ட் டு 5,600, 689 நியரஸ்ட் டு 700. இது ரெண்டையும் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க? டிவைட் பண்ணியிருக்காங்க. எஸ்டிமேட் வேல்யூ இதுக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் எஸ்டிமேட் வேல்யூக்கும் ஒரே சேம் ஆன்சர் இதில் கிடச்சிருக்கு. Here whole number. definition of whole number.
we denote whole number as W. We denote whole number as W. Whole numbers are defined as the set of natural numbers and it started with 0. Natural number na we know. As usual நம்ம கவுண்ட் பண்ணுவோம்ல 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. இதுக்கு வந்து ஒரு எண்டிங்கே கிடையாது, போயிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ் வித் 0. நேச்சுரல் நம்பர்ஸோட ஜீரோவே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது என்னது, ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. Whole numbers are defined as the set of natural numbers and it started with 0. Natural numbers இருக்கும், பட் எதில் ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜீரோலேருந்து நேச்சுரல் நம்பர்ஸை சேர்த்துட்டே போனோம்னா அது என்னது, ஹோல் நம்பர். the smallest whole number is 0. இதுலேயே ஸ்மாலஸ்ட் பார்த்தோம்னா என்ன இருக்குது, 0 தான் இருக்குது. நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் denoted n. நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், டினோட் அப்படின்னா எப்படி பேர் சொல்கிறோம் ஷார்ட்டாக அப்படின்னா n அப்படின்னு டினோட் பண்ணுறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் டிஃபைனட் ஆஸ் த பேசிக் கவுண்டிங் நம்பர். அஸ் யூஷுவல் நம்ம கவுண்ட் பண்ணுறோம், ஏதோ ஒரு திங்ஸோ ஏதோ ஒன்று கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், 1 2 3 அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், 0 4 அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ as usual counting numbers 1 2 3. the natural numbers in set notation is 1 2 3 4 etc. இதுக்கும் ending கிடையாது. the smallest natural number is 1. the smallest whole number is 0. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். natural numbers plus 0 அப்படின்னா என்னது, whole number. natural numbers வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், whole numbers 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்க்கு அப்படின்னு சில ஸ்பெஷல்ஸ் இருக்கும்ல, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஹோல் நம்பர்ஸ்க்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் காமுடேட்டிவ் ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். காமுடேட்டிவ் அப்படின்னா சி அடிஷன் மல்டிப்ளிகேஷன். இப்போ 43 + 57 அப்படின்னாலும் 57 + 43 அதோட பிளேஸ், அந்த நம்ம எடுத்திருக்க நம்பர்ஸோட பிளேஸை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் இதோட வேல்யூ மாறுமா, மாறாது. we get same answer. 43 + 57 equals to 57 + 43. we get same answer. like that 15 × 12 equals to 12 × 15. we get same answer for these two methods. in this property, in whole numbers subtraction and division are not commutative. like that இதை நீங்கள் எடுத்திருக்கீங்க, இதிலேயே நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுமாகாதா. 40 ஃபார் எக்ஸாம்பிள் 7 - 3 ஆன்சர் என்ன வரும், 4. சப்போஸ் 3 - 7 அப்படின்னா என்ன வரும், ஆன்சர் மைனஸில் வரும். ப்ளஸ் மைனஸ் நீங்கள் அப்புறம் படிப்பீங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுது. அதனால தான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோல் நம்பர்ஸில் இந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷன் மல்டிப்பிளில் மட்டும்தான் இருக்கும், டிவிஷன்லேயும் சப்ராக்ஷன்லேயும் இருக்காது. சப்ராக்ஷன் இந்த கண்டிஷன் வந்து சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 43 + 57 + 30. தட் மீன்ஸ் 43 + 57 + 30. அதாவது 43ஐயும் 57ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 30 ஆட் பண்ணாலும், அதுக்கப்புறம் 30 ஆட் பண்ணி வர ஆன்சரும் 43 அதை வச்சுட்டு 57 + 30 இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 43 ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் ஒரே ஆன்சராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுவும் 15 × 12 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் அதுக்கப்புறம் 7ஓட மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணாலும் 12 × 7 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 15ஓட மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரும், சேமாக தான் இருக்கும். அதே எப்படி நம்ம போன தடவை காமுடேட்டிவில் பார்த்தோமோ அதே மாதிரி அசோசியேட்டிவிட்டிலையும் சப்ராக்ஷன் டிவிஷனுக்கு இந்த
ப்ராப்பர்ட்டி சூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், distributivity of multiplication over addition or subtraction. distributive அப்படின்னா பிரிக்கிறது. இங்கே பாருங்கள், 73 into 12 plus 18 into 12. இந்த ரெண்டு 73ஐயும் 18ஐயும் 12ஆல் தான் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரையும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரையும் ஆட் பண்ணணும். இதை நம்ம எப்படி எழுதலாம், 73 plus 18 into 12. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டோடையும் நம்ம என்ன பண்ணணும், 12 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்ட்டு 12 அப்படின்னு போடலாம். 36 into 105. இந்த 105 வந்து பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், பிரிச்சிடலாம். 37ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் நான் 100 மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் அதுக்கப்புறம் 37ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். தேர்ட் ஒன் 37 into 98. இங்கே மல்டிப்ளை ஓவர் அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்ராக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், 98 எப்படி எழுதலாம், 100 - 2ன்னு எழுதலாமா? அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 37 into 100 minus 37 into 2. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அடிஷன் இங்கே இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதோட மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணியும் செய்யலாம். 36 into 100 plus 36 into 5. நெக்ஸ்ட் அதே சேம் சப்ராக்ஷன், 36 into 100 minus 36 into 5 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கதை நம்ம பிரிச்சுக்கலாம். இங்கே பிரித்து கொடுத்துருக்கதை சேர்த்துக்கவும் செய்யலாம், சேர்த்து கொடுத்துருக்கதை பிரிச்சுக்கவும் செய்யலாம். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் addition or subtraction. This is third property. Next, fourth property, identity for addition and multiplication. When 0 is added to any number, we get the same number. 0 ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்க போகுது, சேம் நம்பர் தான் கிடைக்க போகுது. ஸோ 0 is called the additive identity. அடிட்டிவ்னா அடிஷனோட ஐடென்டிட்டி. 0ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்க போகுது, சேம் நம்பர் தான் கிடைக்க போகுது. ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்னது, 0. when we multiply any number by 1, ஒன்னோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் we get the same number. ஒன்னோட மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 1 is called the multiplicative identity. இப்போ மல்டிப்பிளில் வந்து ஐடென்டிட்டி என்னது, 1. புரியுதாப்பா? அடிஷனில் ஐடென்டிட்டி 0, மல்டிப்பிளில் ஐடென்டிட்டி 1. எக்ஸாம்பிள், 9 plus 0 9, 0 plus 15 15, 1 into 100 100, 56 into 1 equals to 56. I forgot some pages. Page number 14, use of large numbers in daily life situation. Example 1.6, like in an exhibition, the number of tickets sold on the first, second, third and fourth day are 1,10,000, 75,000, 60, 25,700 and 30,606 respectively. Find the total number of tickets sold on all 4 days respectively. means இது first day sold பண்ண ticketsோட number, இது second day, third day, fourth day அப்படின்னு ஒரு 4 daysக்கு tickets sold பண்ண numbers கொடுத்துருக்காங்க. find the total means நம்ம என்ன பண்ணணும், addition பண்ணணும். then we write solution. Number of tickets sold on the first day, how much? Number of tickets sold on second day, number of tickets sold on third day, like that fourth day. Here they write lot of words, adding all the above, the total number of adding all the above la vena, the total number of
tickets sold on all the 4 days. டோட்டல் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளஸ் சிம்பிள் போடாமல் இருக்காங்க. நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணும்போது ப்ளஸ் சிம்பிள், யூ மஸ்ட் ரைட் ப்ளஸ் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.7. In a year, a wholesale paper firm sold 6,25,600 notebooks out of 7,50,000 notebooks. Find the number of notebooks left unsold. உங்கள்கிட்ட டோட்டலாக எவ்வளோ இருந்திருக்கு? 7,50,000 நோட்புக்ஸ் இருந்திருக்கு. அதிலிருந்து 6,25,600 நோட்புக்ஸை சோல்வ் பண்ணிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் லெஃப்ட் கேட்டிருக்காங்க. லெஃப்ட் மீன்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்? சப்ராக்ஷன். சொல்யூஷன், நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் த ஸ்டோர். மொத்தமாக அவங்கள்ட்ட எவ்வளோ இருந்துச்சு? 7,50,000. நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் சோல்டு, எவ்வளோ சோல்வ் பண்ணியிருக்காங்க? 6,25,600. நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் அன்சோல்டு, எவ்வளோ அன்சோல்டுன்னு எழுதலாம், லெஃப்ட்னு எழுதலாம், எப்படின்னா எழுதலாம். ஹவு மச்? 1,24,400. ஹியர் தே மிஸ் மைனஸ் சிம்பிள். மைனஸ் சிம்பிள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? போட்டிருக்கணும். அப்போ தான் இது அடிஷனாக சப்ராக்ஷனான்றது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.8. In a mobile store, the number of mobiles sold during a month is 1,250. Assuming that the same number of mobiles are sold every month, find the number of mobiles sold in 2 years. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மொபைல் ஸ்டோரில் ஒரு மந்த்துக்கு 1,250 மொபைல்ஸ் வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்க, விற்றுருக்காங்க. அவங்க என்ன அசியூம் பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி இதே அமௌண்ட் ஆஃப் மொபைல்ஸ் தான், இதே நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன பண்ணுறோம்? சோல்வ் பண்ணுறோம். அப்படின்னா 2 இயர்ஸில் அவங்க எவ்வளோ சோல்வ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 1 month, ஃபார் 1 month how many mobiles? 1,250 mobiles. For 1 year how many months? 12 months. Therefore 2 years means 2 into 12. 2 வருஷத்துக்கு 12 மாதம் அப்படின்னா 24 months இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் மொபைல் சோல்டு இன் 24 months. 1 month எவ்வளோ சோல்வ் பண்ணியிருக்குமோ அது இன்ட்டு 24 month ஈக்குவல்ஸ் டு 30,000 மொபைல்ஸ். 2 இயர்ஸில் அவங்க எவ்வளோ மொபைல் சோல்வ் பண்ணியிருக்காங்க? 30,000 மொபைல்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் போட்டிருக்காங்க. நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணும்போது எனக்கு இங்கே மல்டிப்ளை பண்ணி காட்டணும். எக்ஸாம்பிள் 1.9. If rupees 10 lakh was distributed in a government scheme to 500 women in the self-help groups, then find the amount given to each woman. நம்ம இருக்காங்க 10 lakhs கொடுத்து 500 உமன்ஸ்க்கு அதை பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது செல்ஃப் ஹெல்ப்னா சுய உதவிக்குழுன்னு சொல்லுவோம்ல, மகளிர் சுய உதவிக்குழு. அதுக்கு 10 lakhs கொடுத்து அதை பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி பிரித்து கொடுத்தா ஒரு உமன் எவ்வளோ, ஒரு உமனுக்கு எவ்வளோ காசு வாங்கியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அமௌண்ட் டு given to 500 women. மொத்தம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 10 lakhs. அமௌண்ட் given to each woman, ஒவ்வொரு உமனுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 10 lakhs divided by 500. இதை ஈஸியாக பண்ணணும்னா see 10 lakh divided by 500. 2 ஜீரோக்கு இது 10 lakhல இருக்க 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. 1 5 is 5, 2 5s are 10. இந்த 2 ஜீரோ, இந்த 3 ஜீரோ இருக்கா, இந்த 3 ஜீரோவையும் அப்படியே மேலே போட்டுக்கோங்க. ஆன்சர் என்ன வந்துருச்சு? rupees 2,000. ஓகே, இந்த இதை இந்த இடத்துல செஞ்சுக்கோங்க. ஒன் மோர் டைம் சொல்கிறேன். 10 lakh divided by 500. இந்த 500 இருக்க 2 ஜீரோக்கு இதில் இருக்க 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. தென் 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம் பேலன்ஸை. 1 5 is 5, 2 5s are 10. பேலன்ஸ் எத்தனை ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணாமல்? 1 2 3 zeros இருக்குது. 2,000. அப்போ each woman get how much? 2,000 rupees. Next, order of operations. Expansion of BIDMAS. BIDMAS அப்படின்னு சொல்கிறோம். BIDMASக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
B for bracket. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு சம் கொடுத்துருவாங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் இது ரெண்டையும் பண்ணிட்டு போயிடலாம், இது ரெண்டையும் பண்ணக்கூடாது. அதோட ஆர்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபினிஷ் பண்ணிடணும். B ஃபார் ப்ராக்கெட், இன்சைட் த ப்ராக்கெட், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபினிஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் I மீன்ஸ் இண்டிகேஸ். இதை வந்து நீங்கள் பின்னாடி படிப்பீங்க, இப்போ இதை பற்றி உங்களுக்கு தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு இன்சைட் த ப்ராக்கெட், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபினிஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபினிஷ் பண்ணிடணும். சப்போஸ் ப்ராக்கெட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும், டிவிஷனை முடிச்சிடணும். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், லாஸ்ட்டில் தான் என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிபிள், அடிஷன், சப்ராக்ஷன் போகணும். எக்ஸாம்பிள் 1.110. This problem is very important. நிறைய கொஷின் மிட்டம் டெஸ்ட்டு இதிலலாம் கேட்குறாங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. புக்கில் இருக்கிற மாதிரி வேண்டாம், நான் இப்படி இதில் இருக்கிற மாதிரி நான் மிஸ் எப்படி பண்ணியிருக்கேனோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்ப்ளிஃபை 24 + 2 × 8 டிவைடட் 2 - 1. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், பிட்மாஸில் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் இல்லாட்டி அடுத்து எங்கே போகணும், டிவிஷனுக்கு போகணும். ஸோ இங்கே ப்ராக்கெட் இல்லை, ஃபஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், டிவிஷனை பார்க்குறோம். டிவிஷன் இந்த போர்ஷன் நான் பென்சிலில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ 8 / 2, 8 / 2 மீன்ஸ் 4. ஓகேப்பா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 24 + 2 இறக்கிட்டோம். 8 / 2 அதோட ஆன்சர் 4 - 1 பண்ணியிருக்கோம். டிவிஷனுக்கு அப்புறம் எங்கே போகணும், நம்ம மல்டிப்ளைக்கு போகணும். 2 × 4, 2 × 4 மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் 8. 24 + 2 × 4 ஆன்சர் 8 - 1. மல்டிப்ளிக்கு அடுத்து என்ன பண்ணணும், அடிஷன். 24 + 8 31 - 1. லாஸ்ட்டு சப்ராக்ஷன் 31. இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நீங்கள் இப்போ டிவிஷன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷன் செஞ்சீங்க அப்படின்னா ஆன்சர் மாறிடும். கரெக்டாக இந்த பிட்மாஸ் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். ப்ராக்கெட், டிவிஷன், மல்டிபிள், அடிஷன், சப்ராக்ஷன் இதை மனசில் வச்சுட்டு கரெக்டாக செய்யணும். எக்ஸாம்பிள் 1.11. சிம்ப்ளிஃபை. ஹியர் தே யூஸ் சம் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே இருக்க ப்ராக்கெட்டை முடிக்கணும். பாருங்க, கவனிங்க. 20 + இது நம்ம எதுவுமே செய்யலை, 8 × 2 அப்படியே இருக்குது, ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டு எதுவுமே செய்யலை. ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிவிஷன் இருக்குது. ஸோ இந்த டிவிஷனை ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். இதை ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். 10 / 5 2. ஓகேவாப்பா. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை இருக்குது. 6 × 3 18. மற்றதெல்லாம் அப்படியே தான் கொண்டு வந்திருக்கோம். 18 இது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறனால இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம். அதனால இந்த சப்ராக்ஷனை செஞ்சுருக்கோம். 18 - 2 16. ஓகேவா. இப்போ இந்த ப்ராக்கெட் 8 × 2 8 2s are 16. இந்த 16 இங்கே வந்துருச்சு. இப்போ 16 + 16 32. அப்புறம் இந்த ப்ராக்கெட்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் 32 + 20 52. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த பென்சிலை வச்சு அடுத்தடுத்து எதை செய்கிறேன்றதை பென்சிலை வச்சு நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இந்த சம்மும் இம்பார்ட்டண்டான சம், எல்லா மிட்டம் டெஸ்ட்டு இதுலையும் கேட்குறாங்க. ஸோ இதையும் கிளியராக கவனிச்சுக்கோங்க. இது எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளம். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சிம்ப்ளிஃபை த ஃபாலோயிங் நியூமரிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. 100 + 8 / 2 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 3 × 2 - 6 / 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிவிஷன், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டிவிஷன் பார்க்குறோம். 6 / 2 3. நெக்ஸ்ட்டு 3 × 2 6. 6 - இது அப்படியே இந்த ப்ராக்கெட் இருக்கட்டும். நெக்ஸ்ட்
10 இந்த டிவிஷனுக்கு வரும் 8 divided to 4 100 plus 4 104 6 minus 3 3 104 plus 3 107 இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் homeworks note work இது எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.